சாலைகள், குளங்கள், மரங்கள், தண்ணீர் பந்தல்கள், இப்படி நிறைய தர்ம காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஒருவர். ஆனால் இத்தனை தர்ம காரியங்களையும் தன்னுடைய குருவின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறார். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், அந்த குருவை அவர் அதுவரையில் நேரில் கண்டதில்லை. இருந்தாலும் அப்படி ஒரு குரு பக்தி. எல்லா தர்ம காரியங்களையும் தன்னுடைய குருவின் பெயராலேயே செய்து கொண்டிருக்கிறார். அந்த குரு ஒரு நாள் இவருடைய தர்ம காரியங்களை நேரில் காணும்படி நேர்கிறது. அந்த குரு ஆச்சரியப்பட்டு போகிறார். ஆஹா, இவ்வளவு தர்ம காரியங்களை செய்யும் ஒருவர் தன்னுடைய பெயரை இதற்கு சூட்டாமல் வேறு ஏதோ ஒரு பெயரை சூட்டி இருக்கிறாரே என்று அவருக்கு ஒரு ஆச்சரியம். பிறகு என்ன நடந்தது? இந்த கதையை முழுமையாக தெரிந்து கொள்ளலாமா? லிங்கை கிளிக் பண்ணுங்க, முழு கதையும் தெரிஞ்சுக்கலாம்.